கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 25, 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:14. இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிக்கலாம். முக்கியமா 2 கொரிந்தியர் 5:14. நான் அத வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அந்த முதல் பார்ட் மட்டும் நம்ம தியானிக்கலாம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏன் நெருக்கி ஏவுகுது இல்லையா? அதுக்கு பின்னாடி பவுல் ஆன்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாத்துக்காகவும், நமக்காகவும், எல்லாத்துக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்காரு. எதுக்காகன்னா, நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து மரிச்சிருக்காரு. நமக்காக மறுபடியும் உயிர் தெழுந்திருக்காரு. ஏன்னா நம்ம அவருக்குள்ள நம்ம மரிக்கும்போது அவரு உயிர் தெழுந்தாதான் நம்மளால உயிர் தெழ முடியும். அதுதான் பவுல் சொல்றார். நான் செஞ்ச பாவம் இல்லையா, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக எனக்காக ஒருத்தர் அடி வாங்குறாரு, மிதி வாங்குறாரு, கொலை செய்யப்படுறார், சிலுவையில் அறியப்படுறார். இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? அதுதான் சொல்றாரு இல்லையா? இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல நான் இருக்க வேண்டியவன். இயேசு கிறிஸ்து என்ன எடுத்துட்டு இல்லப்பா அவனுக்கு என்ன எடுத்துக்குங்க, அவருடைய பாவத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு சுயம் அவரா நமக்காக அவர் உயிரை விட்டார். அந்த அன்பு தான் நெருக்கி ஏவுது அவரை. எதனால அந்த நெருக்கி ஏவுதுன்னா, யாரு அதிகமா பாவம் செஞ்சாங்களோ, அவங்களுக்கு அது மன்னிக்கப்பட்டாதான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட அதிகமான பணமும், இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சமான பணமும். 2 கடனும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க யார் மேல ரொம்ப அதிகமா இருப்பீங்க? இல்லையா? அதிகமான கடன தள்ளுபடி பண்ணவர் தானே. அதே மாரி தான். பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க 1 தீமோத்தேயுல நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லியிருப்பாரு. பாவிகள் பிரதான பாவி நான் இல்லையா? ஏன்னா பவுல் சபைகளை துக்கப்படுத்தியிருப்பார். விசுவாசிகளை கொன்றிருப்பாரு. நிறைய சபைகளை அழிச்சிருப்பாரு. ஆனா தேவன் அவரை தேடி போய் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துக்கப்படுத்துறேன்னு கூப்பிடுறாரு. அதாவது அப்படியே தேவன் அவர் அழைக்காம விட்டுருந்தா நேரா அவர் நரகத்துக்கு போயிருப்பார். ஆனாலும் பவுல பேர் சொல்லி அழைச்சு சவுல பவுலா மாத்தி தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க அவர் சொல்லும்போது அவருக்கு அந்த அந்த அன்பு நெருக்கி வருது. ஆனா நிறைய நேரம் நம்ம எப்படி இருக்கும்? தேவனிடத்துல அன்பா இருக்கிறோமா? இல்ல பேரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கும். ஆதியில இருந்த அன்பை நம்ம விட்டுட்டோம் இல்லையா? இல்ல ஆதியில இருந்த அன்பு இருக்கும்போது விட்டு என் தேவனுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். அவரு சொல்றத நான் கேட்டு அப்படியே நடப்பேன். அந்த ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை நம்ம நாளுக்கு நாளாக 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 என்ன பண்ணோம் அது போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆதியில இருந்த அன்பை நம்ம விட்டுட்டோம் இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு போறோம், நல்லா ஜெபிக்கிறோம். அதே மாதிரி நல்லா ஏழைகளுக்கு இறங்குறோம், சர்ச்சுக்கு தேவையானதெல்லாம் செய்றோம். ஆனாலும் அந்த அன்பு இல்லை இல்லையா? எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, அந்த மாதிரி நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, தேவனை விட்டு நம்ம வழி விலகி போயிட்டே இருக்கோம்ல. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், நம்ம தேவனை விட்டு எதற்காக வழி விலகுறோம், எது நம்மளை தடுக்குது. நிறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் கவலைகள் நம்மளை தடுக்கலாம். இல்லைன்னா நம்ம பணத்தின் மேல எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அந்த தாட் வந்துருவோம். அதற்காக நம்ம தேவனை விட்டு வழி விலகி போறோம். இல்லைன்னா நம்ம ஏதாவது கடன் வாங்கிக்கலாம், அந்த கடனை அடைக்கணுமே, சீக்கிரம் அடைக்கணும், நம்ம இந்த பாரம் நம்மளை அழுத்தலாம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனுடைய திட்டத்தை அறியாம நம்ம தேவனை விட்டு வழி விலகி போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான வசனம் பார்த்தீங்கன்னா, இதுல 15வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ள மரித்து நம்ம கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிழைத்திருக்கிறோம். ஏன் பிழைத்திருக்கிறோம்னா, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. யாருக்காக நம்ம பிழைச்சிருக்கோம்? நம்மளுக்காக கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்காக தான் நம்ம பிழைச்சிருக்கோம். நமக்கு சொந்தமே கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொல்லி அவர் என்ன சொல்றாரோ அதன் கேட்டு நடக்கணும். ஆக்சுவலா அதுதானே இல்லையா? நம்ம அதை விட்டு நம்ம வழி விலக போகுது. அப்படியே எப்படி இந்த காணாமல் போன ஆடு மாதிரி தான். நமக்கு எங்க போகணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. நமக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எதுவுமே தெரியாம சும்மா நம்ம அலைந்து திரிந்தவர்களா ஆயிரும். எபிரேயர் 6:2 சொல்லியிருக்கிறபடி நம்ம இனிமேட்டு பூரண ஆகும்படி கடந்து போவோமாக. இன்னும் பழைய கிறிஸ்தவர்களா இல்லையா, ஆவியில்லாத கிறிஸ்தவர்களாய் ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் இல்லாம தேவனுக்கு இன்னும் பக்கத்துல கிட்ட போய் எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும். அப்பாக்கள் நிறைய பிள்ளைகளுக்கு செஞ்சிருவாங்க. ஆனா பிள்ளைகள் அப்பாவுக்கு செய்யறது ரொம்ப கம்மி. அப்பாவோட இருதயத்தை அறிந்து கொண்டு என்ன ஆசைப்படுறாரு, அவருக்கு என்ன பிடிக்கும், நான் அதை செஞ்சு அவரை நான் பிரியப்படுத்துவேங்கிற அந்த ஒரு வாஞ்சையோடு நம்ம அப்பாட்ட போவோம். நம்மளும் இனி பவுல போல நம்ம இயேசு கிறிஸ்துவ துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோமா இல்லையா? எபிரேயர் 6:6 சொல்லுது, நம்ம மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ள போகும்போது நம்ம தேவனை மறுதலிக்கும் போது இன்னும் அவரை மறுபடியும் நம்ம சிலுவையில் அரைஞ்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாம நடந்து நம்ம தேவனை மறுபடியும் நம்ம சிலுவையில் அரைஞ்சு கொண்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த வழி விட்டு வெளியே நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.